வெல்கம் டு வேல்செக் சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோனியில் KLV43W772E இந்த மாடலோட ஜஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னா ஜஸ்ட் ஆன் பண்ணால் ஒன்லி ஃபார் ஒயிட் ஸ்க்ரீன் மட்டும் வருது. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு எப்படி சால்வ் பண்ணணுன்ற பாருங்கள். ஜஸ்ட் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஆன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு வெறும் ஒயிட் ஸ்க்ரீன் மட்டும் தான் ஆன் ஆகும். பட் டிஸ்பிளே எதுவுமே வராது, வெறும் அந்த ஒயிட் ஸ்க்ரீன் மட்டும் தான் வருது. இதுதான் ப்ராப்ளம். ஜஸ்ட் இப்போ என்னன்றதை ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்போம். இல்லை கலர் மாதிரி ஜஸ்ட் ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுத்து காமி மாடலாம். ஆக்சுவலாக சோனி டிவியோட இன்சைடு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்பீக்கரு, லெஃப்ட் ரைட் 2 ஸ்பீக்கர் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சப்வூஃபர் மாதிரி தனியாக ஒரு பெரிய செட்டப்பே கொடுத்துருக்காங்க சோனியில். ஜஸ்ட் மதர் போர்டு பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலாக பவர் சப்ளை கிடையாது. இந்த மாடலில் பவர் சப்ளை தனியாக தான் இருக்குது. இப்போ டிசி இன்புட் தான் கொடுக்குறோம். டிசியிலேருந்து ஒரு சின்ன போர்டு இருக்குது. இந்த போர்டிலேருந்து ஜஸ்ட்டு தனியாக மதர் போர்டுக்கு தனியாக ஒரு பவர் வருது. மதர் போர்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு டீகான் போர்டு, இந்த டீகான் போர்டிலேருந்து தான் கீழே பேனலுக்கு போகுது. சம்டைம்ஸ் மேக்ஸிமம் இந்த மாதிரி இஷ்யூஸ் என்னென்னா, ஒன்று இந்த டீகான் போர்டு ஃபெயிலியராக இருக்கணும், இல்லைனா டீகான் போர்டுக்கு வர வோல்டேஜ் எதுவும் வராமல் இருக்கணும். ஜஸ்ட்டு பார்த்தா என்னன்றதை பார்ப்போம். பவர் கொடுங்க. அடாப்டர் மட்டும் சரி, அப்படியே வாங்க பைக் கீழே வச்சு ஜஸ்ட் ஐசிஸ்லாம் எனக்கு ஹீட் ஏறல. சரியா, இது ஆக்சுவலாக பவர் சப்ளை போட்டிருக்கல. இது சும்மா ஒரு சில இதில் வந்து இந்த பவர் சப்ளை போட்டு இந்த சேர்த்தே கொடுத்துருவாங்க. ஒரு சில மாடலில் பார்த்தீங்கன்னா சும்மா பவர் செக்ஷனுக்காக சும்மா தனியாக பிரிச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த செக்ஷனை மட்டும் பிரிச்சுட்டு இது ப்ளஸ் வந்து இதோட பேக் லைட் இருக்குல்ல, பேக் லைட்டுக்குரிய இது வோல்டேஜ் மட்டும் இதில் எடுத்துருக்காங்க. இங்கே இருக்கா, இங்கே இதான் பேக் லைட்டோட இதுலேருந்து ஒரு கேபிள் மட்டும் சிக்னல் போயிட்டு இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வருது. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுலேருந்து ஆடியோ அவுட் வருது. அப்போ இதோட செக்ஷன் என்னென்னா ஆடியோ ப்ளஸ் வந்து பேக் லைட்டு மட்டும் இதில் கொடுக்கலாம். இப்போ சப்போஸ் சம்டைம்ஸ் நீ செக் பண்ணுறப்ப சவுண்ட் வரலன்னு வச்சுக்கல, சவுண்டு வர அதுக்கு போய்ட்டு இந்த போர்டை இது பண்ணிடக்கூடாது. சவுண்ட் இல்லைனா இந்த போர்டு மட்டும். இந்த கேபிள் எதுக்காகனா இங்கேருந்து வர சிக்னல்ஸ் இருக்குல்ல, ஆடியோ சிக்னலுக்காகவும் ப்ளஸ் வந்து பேக் லைட் என்னென்னா இங்கேருந்து ஒரு சிக்னல் வந்தால் தான் ஆன் ஆகிற மாதிரி செட்டப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதோட பவர் ஆன் தனியாக கொடுத்துருக்காங்களா, தனியாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்போ செக் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி இந்த கீழே அந்த டீகான் போர்டு தான் பிரச்சனை இருக்கும். இந்த போர்டு இருக்குல்ல, இந்த போர்டு தான் பிரச்சனையாக இருக்கும். ஜஸ்ட் இதை கழட்டி பார்ப்போம். கழட்டி இது போர்டு சண்டே ரெடி பண்ண முடியுமான்றதை பார்க்கலாம். அப்படி இல்லைனா போர்டை தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீகான் போர்டுக்கு ஒரு வோல்டேஜஸ் இருக்குல்ல, இங்கேருந்து மாதிரி போர்டில் இந்த பவர் வோல்டேஜ் இருக்குல்ல, அது கரெக்டாக வருதா இல்லையான்றதை பார்ப்போம். சம்டைம்ஸ் இந்த கேபிள் இருக்குல்ல, இந்த கேபிள் ப்ராப்ளம் இல்லை இந்த கேபிளோட கனெக்ஷன் இந்தப்பா இதோட ப்ராப்ளம் இருந்துச்சுனாலுமே இந்த மாதிரி வராது. டோட்டலாகவே கண்ட்ரோல் பண்ண கொடுத்துருக்கேன்.
இது ஆக்சுவலாக என்னென்னா நம்ம அந்த வயர்லெஸ் இருக்குல்ல, வயர்லெஸ் மட்டும் இந்த ஃப்ரண்ட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. இருக்குல்ல சம்டைம்ஸ் இந்த ஃபியூஸ் இருக்குல்ல, இந்த ஃபியூஸ் சம்டைம்ஸ் போச்சுனாலுமே இந்த டீகான் போர்டு ஒர்க் பண்ணாது. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுதா, அது போர்டு தெரியுதா, சும்மா எடுத்துக்காங்க. இந்த டீகான் போர்டில் அந்த ஃபியூஸ் இருக்குல்ல, இந்த ஃபியூஸ் போயிருந்துச்சுனாலுமே இந்த மாதிரி டிஸ்பிளே வராது. ப்ளஸ் அப்படி இல்லைன்னா இந்த கேபிள் இருக்குல்ல, இந்த 2 கேபிள் ஏதாச்சும் இஷ்யூஸ்னாலும் இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இப்போ சும்மா விசுவலாக பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் இந்த கேபிளை பார்ப்போம். கேபிளுங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பல தான் இருக்குது. சில இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கண்டினியூஸாக ஒன்றா ஒரு மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுனாலுமே, ரஸ்ட்டாக இருந்துச்சுனாலுமே எடுக்காது. 2 சைடுமே பார்த்துடணும், இங்கிட்டும் பார்த்துடணும். ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. கழட்டி இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக இன்சர்ட் பண்ணியிருக்கோமான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இங்கெல்லாம் கீழே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. இந்த இருக்கா, ஓகே. இதோட ஃபீஸையும் பார்த்துக்கோமா. மல்டிமீட்டர் கொடுங்க. இதில் கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் இஷ்யூ இல்லை. என்ன பக்கத்தில் கெப்பாசிட்டர் இந்த டெவலாம் செக் பண்ணுறேன், சப்போஸ் எதுவும் ஷார்ட் இருக்கான்றதுக்காக ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்ப்பேன். ஆன் பண்ணிட்டு இங்கே வோல்டேஜ் வருதானே பார்த்துக்குவோம். சரியா? ஸோ அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஆன் பண்ண போகிறோம். டிஸ்பிளே வரல, அது பேக் லைட் மட்டும் தான் வரல. இதை எடுத்துட்டு ட்ரில் வோல்ட் வருதா, வோல்டேஜ் வருதுல்ல. இப்போ இந்த டீகான் போர்டுக்கு வோல்டேஜெலாம் வருது. இந்த டீகான் போர்டு தான் பிரச்சனை. தொட்டு பாருங்க, பயங்கரமாக தொட்டு பாருங்க. தொட்டவனே பயங்கர சூடாக இருக்கா? பரவாயில்ல, என்னால் தொடவே முடியல. உங்களுக்கு ஹார்டாக இருக்கா கை? ஈஸி தான் பார்க்கலாம். இப்போ இந்த டீகான் போர்டு மொத்தம் அதுதான் இதில் ப்ராப்ளமாக இருக்குமா சார்? ஆமாம், இந்த ப்ராப்ளம் தான். இப்போ இந்த சிப்ஸ் மாத்திரம் இல்லை, இந்த போர்டே அப்படியே மாத்திர மாதிரி தான் இருக்கும். அப்படியே வச்சிருக்கா, அப்படியே கேஷ் அது கொஞ்ச நேரம் கழிச்சு விடுதா எங்களுக்கு. ஆனால் தொட்டவனே ஃபீல் தெரியுது, தொட்டாலே ஜல்னு கொதிக்கிற மாதிரி இருக்கு. ஸ்டாப் பண்ணிருக்கு. சோனி 43ல் இந்த டீகான் போர்டு தான் ஆக்சுவலாக ப்ராப்ளம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஐசி பயங்கர ஹீட் ஏறுது. அதனால் ஜஸ்ட் இந்த சம்டைம்ஸ் இந்த ஐசி மட்டும் தனியாக கிடச்சி ஐசி மாற்றலாம். இல்லை அப்படின்னா டோட்டலாக வந்து இந்த வெறும் இந்த போர்டு மட்டும் தனியாக கிடைக்கும் இண்டிவிஜுவலாக. அதை மட்டும் வாங்கி மாற்றிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்.
பட் இந்த போர்டு வாங்கி மாற்றிட்டு இது எப்படி சால்வ் ஆச்சுன்ற வீடியோவை இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். பை பாய்.